here. So இது உங்கள் ஸ்ரீரஞ்சனி. வெல்கம் டு எஜுகேஷன் ஃபார் லைஃப். ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் அல்ஜிப்ராவோட கண்டினியூவேஷன், ஃபேக்டர் தியரம் அண்ட் ரிமைண்டர் தியரம். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி let us see the fact for the day. ஸோ ஃபேக்ட் ஃபார் த டே அப்படிங்கிறது என்னென்னா, √2 அப்படிங்கிற ஒரு நம்பர் நம்ம ஏற்கனவே வந்து ரியல் நம்பர்ஸ் சாப்டரில் பார்த்துருப்போம். ஸோ என்னென்னா √2 is the first ever irrational number to be discovered. அது மட்டும் இல்லாமல் it is also known as the Pythagoras constant or Pythagoras constant. So what is Pythagoras constant? √2. அது மட்டும் இல்லாமல் it is the first irrational number to be discovered. So now let's move on to the class. So remainder theorem அப்படிங்கிறது என்னன்னா, for instance, இப்போ ஏதாவது ஒரு பாலினாமியல், higher degree polynomial, like the degree with one or more than one is divided by a linear polynomial, say x minus a அப்படிங்கிற ஒரு linear polynomial ஆல டிவைட் ஆகுதுன்னா அதோட ரிமைண்டர் என்னன்னு சொல்றாங்கன்னா p of aன்னு சொல்றாங்க. x minus a அதோடைய டிவைசரா இருந்ததுன்னா p of a தான் வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிமைண்டர் தியரம் எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, வித்தவுட் யூஸிங் த ஆக்சுவல் லாங் டிவிஷன் சிம்பிளிஃபைடாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த ரிமைண்டர் தியரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் p of x is divided by x plus a, then remainder is p of minus a ன்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி தான் if p of x is divided by x minus a, then remainder is p of a. Similarly, ax minus b or plus b இருந்ததுன்னா, then remainder is minus or plus b by a, அதாவது vice versa. ஸோ அதுதான் இங்கே ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துக்கிறதுனால அங்கே ஃபர்ஸ்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. we'll see a problem based on this concept. Given p of x is equal to x cube minus 2x squared minus 4x minus 1. So this is the given p of x and they have also given g of x. So இது வந்து டிவைட் பண்ணுன்றதுனால we have p of x and g of x. இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். x plus 1 கொடுத்திருக்காங்க. So நம்ம என்ன பார்த்தோம், if p of x is divided by x plus a, அதாவது g of x, then the remainder is p of minus a அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து சிம்பிள் ட்ரிக் என்னன்னா, g of x வந்து we equalize it to 0 and then find the value. For example, so put g of x is equal to 0 implies x plus 1 is equal to 0 implies x is equal to minus 1. இந்த minus 1 நம்ம p of minus 1ல போட்டு x க்கு பதிலா minus 1 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் போடணும். (4 into minus 1 minus 1). ஸோ இப்போ வந்து இது பார்த்தோம்னா which is equal to minus 1 minus 2 plus 4 minus 1, which equals 4 minus 4 is equal to 0. So p of minus 1 is equal to 0. 0 is the remainder of given p of x. Therefore, 0 is the remainder of given p
P of x. So இதுதான் வந்து remainder theorem ஓட concept application. So the next one that we are going to see is factor theorem. So factor theorem is something related with remainder theorem. So factor theorem அப்படிங்கிறது என்னன்னா x plus a is a factor of f of x எப்போனா if p of minus a is equal to 0. இது வந்து அப்படியே vice versa ஆவும் imply ஆகும். p of minus a is equal to 0 implies x plus a is a factor of f of x. So இதுதான் வந்து factor theorem. So இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து அவங்க ரிமைண்டர் தியரம் அண்ட் ஃபேக்டர் தியரம் கேட்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ரிமைண்டர் தியரமை ஆசிட்ஸ் நம்ம வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அதை வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பட் இதுக்கு வந்து அவங்க கொடுத்ததை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபேக்டர் தியரம் இது எது ஃபேக்டர்னு சொல்கிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்லேயும் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ தே ஹவ் கிவன் if so problem if x minus 2 is a factor of two x cube minus 6x squared plus mx plus 4. Find the value of m. So நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இது வந்து அவங்க வந்து given x minus 2 is a factor னு சொல்லிட்டாங்க. So நம்ம value of m கண்டுபிடிக்கணும். So as per factor theorem what we know, if x plus a இதே மாதிரி x minus a is a factor நாலும் x minus because இங்க x minus 2 கொடுத்திருக்காங்க. x minus a is a factor of f of x னா p of a will be equal to 0. So இங்க வந்து p of a னா x minus 2 is equal to 0 னா implies x is equal to plus 2. So இப்போ இந்த plus 2 நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ண போறோம். So கொடுத்த ஈக்குவேஷனை நம்ம p of x னு எடுத்துக்கலாம். p of x is equal to 2x cube minus 6x squared plus mx plus 4. So இப்போ we are going to remainder theoremல we want equal it to 0. நம்ம இத போட்டுட்டு வேல்யூ போட்டு ரிமைண்டர் கண்டுபிடிப்போம். பட் இங்க இது ஃபேக்டர்னு அவங்க சொன்னதுனால ரிமைண்டர் இஸ் 0 அப்படின்றது தான் நம்ம அசம்ப்ஷன். So p of 2 is equal to 2 into 2 cube minus 6 into 2 squared plus m into 2 plus 4 is equal to 0. So இப்போ வந்து இதை simplify பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 into 2 cube வந்து 8, 8 into 2 is 16 minus 6 into 4 24 plus 2m plus 4 is equal to 0. So என்ன ஆகும் 24 னா 16 plus 4 is 20. 20 minus 24 is equal to minus 2m. So 20 minus 24 is minus 4 is equal to minus 2m. Minus 4 by minus 2 is equal to m, which implies m is equal to plus 2. So the value of m is plus 2. So இப்படி தான் நம்ம ஃபேக்டர் தியரம் அப்ளை பண்ணி எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். So please do visit our channel Education for Life. Like, share and subscribe the videos. Thank you.